அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். தொண்டை நாடு நற்சான்றோருடைத்து என்று கொண்டாடுவார்கள். தமிழகத்தினுடைய வடமாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் முதலிய பகுதிகளை சேர்த்துத்தான் தொண்டை மண்டலம் என்று பன்னெடுங்காலமாக வழங்கி வருகிறோம். தொண்டை மண்டலத்தை ஆண்டு வந்த அரசர்கள் குறித்து இங்கே இருக்கக்கூடிய திருத்தலங்களோடு நெருங்கிய புராணக் கதைகளெல்லாம் இருக்கவும் பார்க்கிறோம். பல்லவ பேரரசு இந்த பகுதிகளைத்தான் ஆட்சி செய்து வந்தார்கள். கலை ஆர்வமும் நுண்ணிய அரசியல் திறமும் கொண்ட அந்த பல்லவர்கள் அவர்களுக்கான தலைநகரமாக கொண்டிருந்தது முக்தி தரும் நகரேழுள் முக்கியமான கருதப்படும் காஞ்சி மாநகரம். இந்திய தேசத்திலே சப்த முக்திபுரிகள், அதாவது 7 நகரங்கள் முக்திக்கு வழிகோலுபவை என்று புராணங்கள் மூலமாக அறிய கிடக்கிறது. அதிலே 6 நகரங்கள் வடவிந்தியாவிலேயே தங்கிவிட காஞ்சி மாநகரம் மட்டும் தென்னிந்தியாவில் முக்திக்கான வழியாகவே பார்க்கப்படுகிறது. முக்தி தரும் நகரம் என்று கொண்டாடப்படும் இந்த நகரத்திற்கு சத்தியவிரத க்ஷேத்திரம் என்றொரு பெயர் உண்டு. மெய் விரதம் பூண்டிருப்பவர்களுக்கு, உண்மையான விரதம் பூண்டவர்களுக்கு இறைவன் முக்தியை கொடுக்கக்கூடிய தலமாக இதை பார்க்கிறோம். இந்த தலத்தில் நடுநாயகமாக கச்சி ஏகாம்பரேஸ்வரருடைய ஆலயம், கச்சி கம்பர் என்று பன்னெடுங்காலமாக பாடல் பெற்று வழிபடப்படும் சைவாலயம். இது தவிரவும் அன்னை காமாட்சி ஊரின் நடுவிலே ஸ்ரீசக்கர பீடத்திலே அமர்ந்து அருளாட்சி புரிபவளாக திருக்காமகோட்டம் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலம் தொடங்கி வழங்கப்படும் அறம்பளர்த்த நாயகியாக, தர்மசம்பர்தினியாக காமாட்சி அம்பிகை வீற்றிருக்கக்கூடிய தலம். இதற்கும் அடுத்து மூன்றாவதாக மிக பிரபலமடைந்திருக்கக்கூடிய திருத்தலம் கச்சி மாநகரத்திலே தேவராஜ சுவாமி என்று திருமால் மூலஸ்தானத்திலே கம்பீரமாக தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக அயர்வுறும் அமரர்கள் அதிபதி என்று ஆழ்வார் அழைத்த சிறப்போடு காட்சி தரக்கூடிய திருத்தலம். இதை இன்றைய நாளிலே நாம் அதை காஞ்சி வரதராஜ பெருமானாலயம் என்று பிரபலமாக அழைக்கிறோம். வாஸ்தவத்தில் வரலாற்று ரீதியாக பார்த்தால் இன்றைய காஞ்சி மாநகரம் 16ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு மாற்றியமைக்கப்பட்ட போதுதான் இந்த வரதராஜ பெருமானுடைய ஆலயம் காஞ்சி நகரத்தின் ஒரு பகுதியானது. அதே காலகட்டத்தில்தான் திரு அத்தியூர் என்றழைக்கப்படும் இந்த திருத்தலத்திற்கு பல்வேறு நிபந்தங்களெல்லாம் கொடுக்கப்பட்டு ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாதமும் பெருவிழாக்கள் நடைபெறுவதற்கான இடமாக அது பார்க்கப்படுகிறது. இதையும் தொடர்ந்து தான் இந்த பகுதி காஞ்சி மாநகரத்தின் ஒரு பகுதியாகவே கருதி விஷ்ணு காஞ்சி என்று தனியே பெயரிட்டும், ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தை சுற்றியிருக்கக்கூடிய பகுதியை சிவகாஞ்சி என்றும் அழைக்கும் வழக்கம் ஏற்பட்டது. இன்று வரையிலும் கூட அரசு படிவங்களில் இந்த பகுதி விஷ்ணுகாஞ்சி என்றே அழைக்கப்படுவதை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு காஞ்சிபுரம் என்று சொன்னால் அங்கே வைணவ தலைமை பீடமாக வரதராஜ பெருமானுடைய ஆலயம்தான் விளங்குகிறது. இந்த ஆலயத்தின் சிறப்பு, இங்கே இருக்கும் பிரகாரங்களையெல்லாம் கடந்து உள்ளே சென்றால் மூலஸ்தானம் ஒரு சிறிய குன்றின் மேலே அமைந்திருக்கும். அத்திகிரி என்று அதை அழைப்பார்கள். அத்தி என்பது யானையை குறித்து வரும். ஒரு அசுரன் யானை வடிவிலே வர அவனை கொன்று அதையே தனக்கு பீடமாக அமைத்து கொண்டு அதன் மேலே ஏறி நின்று தேவர்கள் தலைவனான தேவாதிராஜனாக திருமால் காட்சி கொடுத்தார். அந்த திருநாளும் சித்திரை மாதத்திலே வரக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்தோடு தொடர்புபடுத்தி அவருடைய அவதார திருநாள் கொண்டாடப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் நான்முகன் உலக நன்மைக்காக ஒரு யாகம் செய்ய தொடங்கினான். அந்த யாகத்திலே வந்த பல்வேறு இடையூறுகளையும் திருமால் காத்து கொடுத்தார். அதெல்லாம் கடந்து முடிந்து யாகத்தின் பயனாக அந்த யாகத் தீயிலிருந்தே திருமால் தோற்றி வரதராஜராக காட்சி தந்தார் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த ஸ்தலத்திற்கான ஸ்தல புராணம். அது நடந்தது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தோடு கூடிய நாளில். அதை கருத்தில் கொண்டு அடுத்து வரக்கூடிய வைகாசி மாதம் அஸ்த நட்சத்திரம் தொடங்கி 9 நாட்கள் பிரம்மோற்சவத்தை திருமாலுக்காக வேண்டி நான்முகனே நடத்தி வைத்தானாம். அதனால்தான் இன்றும் கூட அந்த பிரம்மோற்சவத்தை அயன்கண்ட வைகாசி விசாக திருநாள் என்றும் வையம் போற்றும் வைகாசி விசாக திருநாள் என்றும் சொல்லுவார்கள். நான்முக பிரம்மனே அங்கே ஆச்சாரியராக இருந்து அங்கூரார்ப்பணம் முதலிய சடங்குகளையெல்லாம் செய்து இப்படி இந்தந்த நாளில் இப்படிப்பட்ட வாகனங்களிலே எழுந்தருளச் செய்து தேவாதிராஜனான இந்த இறைவனை காஞ்சி மாநகரத்தின் வீதிகளிலே எழுந்தருளச் செய்ய வேண்டும் என்றதை அவரே திட்டம் வகுத்ததாக புராணம் சார்ந்த நம்பிக்கை. அப்படி சிறப்பு பெற்ற இந்த தேவராஜ பெருமான் ஆலயத்தில்தான் வையம் போற்றும் வைகாசி திருநாள். அதில் இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யங்களைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கிறோம்.
தொண்டை நாட்டிலே பிரபலமாக இருக்கும் வைணவ தலைமைத்தலமாக இருக்கும் இங்குதான் ராமானுஜர், திருக்கச்சி நம்பிகள் முதலிய வைணவ ஆச்சாரியர்கள் எல்லாம் மிகுந்த உயர்ந்த நிலையை அடைந்திருந்தார்கள். ராமானுஜராலே திருத்தொண்டு செய்யப்பட்டதும் அவரை வைணவ சமயத்தின்பால் ஈர்த்ததும் இந்த திருத்தலம்தான். அதனால்தான் ராமானுஜர் காலத்திற்கு பிறகு இந்த திருத்தலம் மிகவும் பிரபலமடைந்தது. விஜயநகர பேரரசு காலத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த விழாக்கள் எல்லாம் பிரபலமடைந்து காஞ்சி வரதராஜ பெருமான் எழுந்தருள வேண்டிய வீதிகள் கூட அப்போதுதான் வரையறையும் செய்யப்பட்டது. நாள்தோறும் 2 வேளையும் பல்வேறு வாகனங்களிலே வீதியுலா கண்டருளுவார் வரதராஜ பெருமான். இந்த பெருமானுடைய ஆலய விழாவில் தனிச்சிறப்பு பெறுவது இன்று வரையிலும் கூட வைகாசி மாதத்தின் வெயில் காலத்திலே இறைவனை எழுந்தருளச் செய்தாலும் அவரை தோளிலே சுமந்து கொண்டு அத்தனை தூரமும் யாத்திரையாக இவர்கள் செல்வதும், அந்த இறைவனுடைய ஊர்கோலத்தை தொடர்ந்து வேதம் வல்லவர்கள் அந்த வெப்பகாலத்திலும் கூட வீதியிலே நடந்தபடியே வேதம் சொல்லிக் கொண்டு செல்லுவதும், இறைவனுக்கு அமுதினும் இனிய தமிழ்ப்பாசுரங்களை பாடக்கூடிய அடியவர்கள் இறைவன் முன்பாக அவரை வழிநடத்தி செல்லுவதும் காண கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வாகனங்கள், ஒவ்வொன்றுமே பிரம்மாண்டமான அமைப்போடு கூடியது. யானை வாகனம், யாழி வாகனம், குதிரை வாகனம், சூரிய சந்திர பிரபைகள் என்று இப்படி பல்வேறு வாகனங்களிலே காட்சி தருவார் வரதராஜ பெருமான். எத்தனை வாகனங்கள் இருந்தாலும் காஞ்சி வரதராஜருடைய பிரம்மோற்சவம் என்று சொன்னால் அதில் 3வது நாள் காலை பொழுதில் தோன்றக்கூடிய கருட வாகனம்தான் தனிச்சிறப்பு பெறுகிறது. வைரக்கல் பதித்த கண்களோடு அந்த கம்பீரமான கருடனுடைய தோற்றம் பார்த்தவுடன் நம் மனதிலே ஒருவித பயம் கலந்த பக்தியை ஏற்படுத்தும். அந்த கருடன் மேலே வரதராஜ பெருமான் எழுந்தருளி அவருக்கு அலங்காரமெல்லாம் செய்து முடித்த பிறகு திரையை வாங்கி அர்ச்சகர்கள் கற்பூரஹாரத்தை காண்பிக்கும் போது அங்கே கூடியிருக்கக்கூடிய லட்சமடியவர்கள் ஒரு சேர வரதராஜருடைய திருநாமங்களை சொல்லி அழைக்கும் அந்த காலப்பொழுதிலே அங்கே இருந்துதான் அதை நாம் அனுபவிக்க வேண்டும். அப்படி இறைவன் காட்சி தந்த உடனேயே ஆர்ப்பவர்கள் அத்தனை பேரும் கண்ணெச்சில் பட்டுவிட்டால் இறைவனுக்கு தீங்கு நேர்ந்து விடுமோ என்று பயம் கொண்ட வைணவ அடியார்கள் அந்த பொழுதே உடனடியாக அவருக்கு திருப்பல்லாண்டு தொடங்கி, நீ பல்லாண்டு காலம் எந்த குறையும் இல்லாமல் இப்படியே எங்களுக்கு அனுபவங்களை வழங்கிக் கொண்டு காட்சி தந்தபடியே இருக்க வேண்டும் என்று இறைவனுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய அந்த சன்னிவேசம் வேறெங்கும் காண கிடைக்காத சிறப்பு. தமிழ் பிரபந்தங்களாலே வழிநடத்தப்பட்ட வரதராஜ பெருமாள் கருட வாகனத்திலே ஆலயத்தின் உள்புறம் இருக்கக்கூடிய பிரகாரங்களை வலமாக வருவார். அப்போது நம்மாழ்வார், மணவாள மாமுனிகள் முதலிய ஆச்சாரியர்களுக்கு தம்முடைய ஸ்ரீசடாரி மரியாதை முதலியவற்றை செய்து கொண்டு ராஜகோபுரத்தின் வாயிலுக்கு வரும்போது தம்முடைய நெருங்கிய அடியவரான தொட்டையாச்சாரியர் எனப்படும் வைணவ ஆச்சாரியருக்கு சோழசிம்மபுரத்திலே, சோளிங்கர் என்று அழைக்கிறோமே அந்த தலத்திலே ஒரு நாள் அவரால் இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாமல் போக, இங்கே வந்து வருடந்தோறும் தரிசிப்பவர் அந்த வருடம் வர முடியாமல் போக, அன்றைய காலை பொழுதில் சோழசிம்மபுரத்திலே இருக்கக்கூடிய குளக்கரையில் அந்த குளத்திலே மூழ்கி எழுந்து காஞ்சி வரதராஜ பெருமானை மனமுருகி வேண்டினாராம். அந்த நொடிப்பொழுது காஞ்சிபுரத்திலே இருந்த அத்தனை லட்சம் அடியவர் கண்களுக்கும் தெரியாமல் மறைந்த கருட சேவை திருக்கோலம் தொட்டையாச்சாரியருக்கு சோழசிம்மபுரத்திலே காட்சி கொடுத்தாராம். அந்த சிறப்பு கருதி இன்று வரையிலும் கூட இந்த கருட சேவையிலே அவர் ராஜகோபுரத்தை அடைந்தவுடன் ராஜகோபுரத்தின் முன்பாக இறைவனை நிறுத்தி அவரை மேலே சுமந்து வரக்கூடிய அர்ச்சகர்கள் குடையை கவிழ்த்து வரதராஜ பெருமானுடைய திருக்கோலத்தை சில நிமிடங்கள் மறைத்து அந்த நேரத்தில் தொட்டையாச்சாரியருக்கு அவர் காட்சி கொடுப்பதாக கருதி கொண்டு அதன் பிறகு மீண்டும் கொடையை விலக்கி மற்ற அடியவர்களுக்கு தரிசனம் தரும் விதமாக அப்படி மனமுருகி வேண்டிய ஒரு அடியவருக்காக இறைவன் செய்த அந்த லீலையை இன்று வரையிலும் நினைத்து கொள்வார்கள். அதே போலே காஞ்சி வரதராஜ பெருமானுடைய திருத்தேர் வைபவமும் மிகவும் சிறப்பு பெற்றது. விடியல் காலை வேளையிலே கோயிலிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் தேரடிக்கு ஓட்டமும் நடையுமாக வரதராஜ பெருமாள் எழுந்தருளுவார். வேக வேகமாக சென்று தேர் மேலே ஏறி அமர்ந்து கொள்வதில் அத்தனை ஆசை போலும். அவர் வேகமாக ஓடினால் அடியவர்களும் வேகமாகத்தானே ஓட வேண்டும். அந்த காலை பொழுதிலே ஆண்டாள் நாச்சியார் பாடிய நாச்சியார் திருமொழி பாசுரங்களை வைணவ அடியார்கள் ஓதிக்கொண்டே ஓடியும் செல்வார்கள். அவர்கள் ஓடும் வேகம் வரதராஜ பெருமானுடைய வேகத்திற்கு ஈடு கொடுத்து கொண்டு செல்ல வேண்டும். இப்படியெல்லாம் ஓடி ஓடியே தொண்டு செய்து பழகிய அந்த நல்லுள்ளங்களுக்கு அன்றைய தினம் வரதராஜ பெருமான் தேரின் மேலே எழுந்தருளி அர்ஜுனனுக்கு சாரத்தியம் செய்த போது கூட தேரின் தட்டில் அமராது முன்பமர்ந்து கொண்டிருந்தவர் தேர்த்தட்டிலேயே எழுந்தருளி எல்லோருக்கும் காட்சி தரக்கூடிய சிறப்பான திருநாளாக அந்த திருத்தேர் வைபவத்தை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளினாலும் பல்லக்கிலே 5ஆம் திருநாள் அவர் நாச்சியார் திருக்கோலம் என்று சொல்லப்படும் திருக்கோலம், அது பெருந்தேவி தாயாருடைய ஆபரணங்களை எல்லாம் தான் சார்த்தி கொண்டு
பெண் போலே தானே அலங்கரித்துக் கொண்டு எழுந்தருளக்கூடிய திருக்கோலம் தனிச்சிறப்பு பெறுகிறது. அன்றைய தினம் அன்பர்கள் அவரவர்கள் இல்லத்திற்கே வரதராஜ பெருமானை வரவேற்று அவர்கள் இல்லத்திற்கு அவர் நாச்சியார் கோலத்தில் எழுந்தருளி செய்யக்கூடிய அழகை பார்க்கிறோம். 6ஆம் திருநாள் நடைபெறக்கூடிய யானை வாகனத்திலே வரதராஜ பெருமானுடைய ஏசல் தனிச்சிறப்பு பெறும். தொண்டை மண்டலத்தில் மட்டும் சிறப்பாக யானை வாகனத்திலே திருமாலுடைய உருவங்களை எழுந்தருளச் செய்து யானை ஒன்று முன்னும் பின்னுமாக ஓடி விளையாடுவது போலே அங்கே வாசிக்கப்படும் வாத்திய கோஷத்திற்கு ஈடு கொடுத்து யானை வாகனத்தில் முன்னும் பின்னும் சென்று அவர் ஏசலாடி மகிழ்வதும் அத்தனை அற்புதமாக இருக்கும். அதையும் தாண்டி தொட்டித் திருமஞ்சனம் என்று சொல்லப்படும் விசேஷ வைபவம். அங்கே பெரிய வெள்ளி பாத்திரங்களில் புனித நீர் நிரப்பப்பட்டு அதுவும் மந்திரத்தாலே சுத்தி செய்யப்பட்டு இறைவனை கைத்தலத்திலே அர்ச்சகர்கள் எழுந்தருளச் செய்து கொண்டு மெதுவாக ஒவ்வொரு அடியாக அவர் நடந்து நடந்து முன்னேறி வந்து அந்த தொட்டியிலே சேகரிக்கப்பட்டிருக்கும் நீரில் புனிதப்படுத்தப்பட்ட அந்த நீரிலே தம்முடைய திருவடியை நனைத்து அருளுவார். இறைவன் தம்முடைய திருவடியை அலம்பிய அந்த தீர்த்தத்தை புனித தீர்த்தமாக அடியவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அந்தபடிக்கு வரதராஜரும் அவரை தொடர்ந்து ஸ்ரீதேவி பூமிதேவி நாச்சிமார்களும் எழுந்தருளி தொட்டித் திருமஞ்சனம் கண்டருளுவதும் காஞ்சிபுரத்திலே நடைபெறும் பிரம்மோற்சவத்தின் தனிச்சிறப்பாக பார்க்கிறோம். இதையும் அடர்ந்து இறுதி நாளிலே இறைவனுக்கு துவாதசாராதனம் என்று சொல்லப்படும் 12 முறை தொடர்ந்து செய்யப்படும் திருவாராதனம் மிக விசேஷமாக கொண்டாடப்படும். அப்போது அங்கே கூடி இருக்கக்கூடிய வைணவ அடியார்கள் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி பாசுரங்கள் 1102 பாசுரங்களையும் ஒரே சேர அங்கே இறைவன் முன்பாக விண்ணப்பம் செய்து வேண்டிக் கொள்வார்கள். வரதராஜ பெருமான் தோன்றியருளிய புண்ணிய கோடி விமானத்திலே இறைவன் காட்சி தருவதும் அதேபோல் 6ஆம் திருநாள் மணவாள மாமுனிகள் அவதாரம் செய்த மூல நட்சத்திரத்திலே இறைவன் வேணுகோபாலனாக காட்சி தந்து அன்றைய தினம் மணவாள மாமுனிகள் அருளி செய்த உபதேசரத்தினமாலை பாசுரங்களை கேட்டு மகிழ்வதும் தனிச்சிறப்பு பெற்ற விழாக்களாக பார்க்கிறோம். ஒவ்வொரு திருநாளுக்கும் இப்படியான ஆபரணங்கள், இதுபோன்ற மாலைகள், இன்னென்ன வண்ணத்தில்தான் ஆடை ஆபரணம் என்ற கணக்கெல்லாம் கூட அங்கே உண்டு. ஒவ்வொரு அர்ச்சகரும் அவரவருக்கான அந்த நாளிலே தங்கள் திறமையை காண்பிக்கும் விதமாக இறைவனுக்கு வெவ்வேறு விதமான அலங்காரங்கள் செய்வதும் அவருடைய திருமுடி குழற்கற்றையை அழகாக சீவி முடித்து அதிலே மலர்கள் கொண்டு அலங்கரிப்பதும் தனிச்சிறப்பு பெற்றிருக்கும். 16, 17ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய இந்த உற்சவம் இன்று வரையிலும் பல லட்சம் வைணவ அடியார்கள் தவறாமல் கலந்து கொண்டு தரிசிக்கும் விழாவாக இருக்கிறது. அதிலும் 3ஆம் நாள் கருட சேவையும் 7ஆம் நாள் திருத்தேர் விழாவிலும் அத்தனை மக்களும் அடியார்களும் படித்தவர் பாமரர் என்ற வேறுபாடு இல்லாமல் இறைவன் முன்பாக நாம சங்கீர்த்தனம் செய்து ஆடியும் பாடியும் வரதராஜ பெருமான் முன்பாக அவர்கள் தங்களுக்கானவற்றையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொண்டும் மனநிறைவோடு அடுத்த ஆண்டு மீண்டும் வந்து இந்த கருட சேவையை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதை அவர்கள் கண்களிலேயே நாம் காணலாம். எல்லா மக்களும் ஒன்று கூடி காஞ்சி மாநகரமே தனக்கான விழாவாக கொண்டாடும் உண்மையில் வையம் போற்றும் வைகாசி திருநாளாகவே இப்போது வரையிலும் அனுஷ்டிக்கப்படும் மிகச்சிறப்பு வாய்ந்த இந்த விழாவிலே பல்வேறு கலைஞர்கள் அவரவர்களுடைய நிலையிலிருந்து இறைவனுக்கு தொண்டு செய்வதையும் அர்ச்சகர் தொடங்கி பலதரப்பட்ட மக்களும் அவரவர்கள் தொண்டினை இறைவனுக்கு கொடுப்பதற்காகவே வந்து சேர்ந்து பங்கு கொள்ளுவதும் சமூக ஒற்றுமைக்கு சான்றாக அமைந்திருக்க பார்க்கிறோம். இப்படி பல நிலைகளிலும் சிறப்பு பெற்று வைணவ ஆச்சாரியர்கள் ராமானுஜர், மணவாள மாமுனிகள் போன்றவருக்கு முதன்மை ஸ்தானம் கொடுத்து நடைபெறக்கூடிய இந்த வைகாசி விசாக திருநாள் எத்தனையோ தலங்களில் நடைபெற்றாலும் காஞ்சிபுரத்திலே தனிச்சிறப்பு பெற்று விளங்க பார்க்கிறோம். வரலாற்று சிறப்பு கொண்ட இந்த உற்சவத்தை பற்றிய முக்கிய குறிப்புகளை இன்றைய நிகழ்ச்சியில் கேட்டோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.